ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் உங்கள் குஷி பேசுகிறது. ஸோ இப்போது வந்து மதியம் ஆகுது. சரி, ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்கலாம் நம்ம சேனலுக்கு. நம்ம சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டஸ்ட். ஸோ இந்த சேனலில் வந்து நான் என்னுடைய டெய்லி vlog அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் என்னோடய எவ்ரிடே சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் சரி, இதை ஒரு சில் டாக்காக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணி நான் பேசுகிறேன். ஸோ என்ன பெருசாக நம்ம இப்போ சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா விஷயம் இருக்குது. ஒருத்தங்க கேட்க சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ நானே வந்து கேள்வியும் கேட்டு அதுக்கு பதிலும் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ சரியான ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணல. ரேண்டமான ஒரு வீடியோ தான், ஒரு ரேண்டமான ஒரு டாக் தான் இது. சரி, என்னோடய பர்பஸ் என்ன இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஏன் இத்தனை வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு சேனல் யூடியூப் எப்பயோ வந்துருச்சு, ஆனால் நம்ம ஏன் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோவிடெல்லாம் முடிஞ்சது. அப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலை தான் உள்ளங்க எல்லாத்துலேயும். நான் வந்து சரி, இந்த கோவிட்க்கு அப்புறம் ஒரு மாஸ் வியூவர்ஸ் அவங்கக்கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே போகலாம். பட் எவ்வளோ நேரம் வெளியே போகிறது சொல்லுங்கள்? ஒரு இடத்துல கலந்துக்கலாம், எவ்வளோ நேரம் கலந்துக்க முடியும்? முழு நாள். அது வந்து நம்ம வேலையை தவிர்த்து மிச்ச நேரங்களில் கோயிலாகட்டும், இல்லை ஒரு சாப்பிட்ற ஹோட்டல் ஆகட்டும், இல்லை சுற்றி பார்க்குற ஒரு மால் ஆகட்டும், அங்கெல்லாம் முடியாது. ஆனால் இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே வந்து நம்ம இறங்கிட்டோம்னா எவ்வளோ நேரம் வேணால் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம தோணின நேரத்துக்கு வந்து நம்மளால் இதை வந்து நம்ம கைக்குள்ளே அடக்கிக்க முடியுங்கிற ஒரு ஈஸியான இந்த ஃபீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் ஒரு முடிவு எடுத்து ஆரம்பித்தேன். ஒரு பேஷன் ஆகிடுச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஒன்றுனா, எனக்கு அந்த பேசிக்கான அந்த ஸ்கில் செட்டெல்லாம் கிடையாது. ஒரு எலாபரேட்டான இந்த கேமராலாம் வச்சுட்டு பண்ணுறாங்கல்ல, ஒரு மைக் செட்டு, கேமரா, அதுக்கான ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி, அந்த மாதிரி வசதியெல்லாம் நம்மளுக்கு இன்னும் அதை யூஸ் பண்ணவும் தெரியல. அது நம்மக்கிட்டேயும் இப்போ கிடையாது. ஸோ இருக்கிற ஒரு செல்லை வச்சு நான் பண்ணணும்னு நினச்சி ஒரு ஆசைப்பட்டு திறந்தேன். இன்னும் போக போக வந்து நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் எங்கள் கூடவே ஸ்டே டியூன்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஆடியன்ஸ் எல்லாரும். இன்னும் ஆடியன்ஸ் உருவாகலை. பட் எனிவேஸ், இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் லைக் தட், முன்ன பின்ன யோசிக்காமல் ஆரம்பிச்சிடணுன்னு தான் நான் நினைக்கிறது. இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு வந்து ஒரு டே, தட் இஸ் ஒரு நாள் வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக போகுது. என்னை நானே இப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுல வந்து நம்மளுக்கே ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம இனிமேலும் மாரல் வைஸ் பார்க்க போகிறோம், ஒரு ஜஸ்ட் டெய்லி ரொட்டீனாக பார்க்க போகிறோம். நம்ம ஆர்ட், கல்ச்சர் எல்லாத்த பற்றியும் பேசலாம். ஏன்னா இந்த சேனல் வந்து எல்லா விஷயங்களையுமே உள்ளடக்கியது தான். இதை நீங்கள் தொடர்ந்து என் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சேனல் பேர் வந்து ஸ்டார்டஸ்ட்டுன்னு வச்சேன் நான். என்னத்துக்குன்னா, ஸ்டார்டஸ்ட் நம்ம எல்லாருமே இந்த மொத்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துவல் மாதிரி தானே. ஸோ அதை உணர்ந்து வந்து நான் அப்படி வச்சேன். இதுதான் என்னோடய சேனலோட ஒரு வரலாறு வச்சதுக்கு பின்னாடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன் மீண்டும். See you soon. Bye.